வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சோலாரை பயன்படுத்தி நம்ம மொபைலுக்கு எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் கன்வெர்ட்டர். ஸோ அந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி தான் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். டைரெக்டாக நம்ம மொபைல் கனெக்ட் பண்ண முடியாது. இது 12 வோல்ட் கன்வெர்ட்டர். பட் ஆனால் நம்மள்ட்ட 6 வோல்ட் சோலார் பேனல் தான் இருக்குது. 12 வோல்ட் சோலார் பேனல் தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணி போவோம். ஆல்ரெடி நமக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு, சார்ஜ் ஆகுது. பட் இருந்தாலும் உங்களுக்காக வீடியோக்காக நம்ம இதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இது காரில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் சார்ஜர் அடாப்டரு. இது 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆம்பியர் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கொண்டு போய் வெயிலில் வைப்போம். ஸோ வெயிலில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சார்ஜ் ஆகுதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனலில் கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சாச்சு, மொட்டை மாடியில் வச்சாச்சு. இப்போ அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை வந்துட்டுருக்கு. இப்போ சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபுல் சார்ஜில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஆகுது. பேட்ரி நாட் ஃபுல் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க நம்மளுடைய டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி இல்லாமல் நம்மளால் சோலார் இல்லாமல் டேரெக்டாக ஈஸியாக நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.